ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவே நிச்சயமாக நீ நினச்ச நல்லதை இந்த வராகி அம்மா உன் வீட்டில் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். எப்போதுமே நீ யாரையும் பெருசாக எதுக்காகவும் எதிர்பார்த்தது கிடையாது. எல்லாத்தையுமே நீ உனக்காக நீயே செஞ்சுக்கணுன்ற முடிவோட நல்ல மனசோட தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சாலும் நீ எதிர்பார்த்தது எதுவுமே சரியாக நடக்காமல் உன் வாழ்க்கை முழுவதுமே வலியையும் வேதனையும் மட்டும்தானே பார்த்தாய். இனிமே அப்படி வலியோ வேதனையோ கஷ்டமோ இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கணும்னு இந்த வராகி அம்மா நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தான் சில பாவங்களை செய்யாதன்னு சொல்லி எதை நீ செய்யணும், எதெல்லாம் உனக்கு புண்ணிய கணக்கில் வந்து சேரும்னு சொல்கிறதுக்காகவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே ஒருத்தவங்க பசியில் இருக்கிறாங்கன்னா அதை கண்டுக்காமல் போகக்கூடாது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பசி ஆற்றவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட கொடுக்கவும் முயற்சி செய். உன்கிட்ட ஒருத்தர் கையேந்தி வந்து நிற்கும் போது உன் கையில் காசு இருந்துமே கூட அவர்கள் பிச்சை கேட்டு வந்தவர்களிடம் இல்லைன்ற வார்த்தையை நீ சொல்லக்கூடாது என் செல்லமே. அதே போல் நல்லா அமைதியாக ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நீ ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதனால் அவங்க குடும்பம் பிளவுபடுறதோ கலைஞ்சு போகிறதோ பிரச்சனைகளை உண்டாக்குறதோ இருக்கவே கூடாது. எப்போதுமே உன்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒருத்தருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டதை செய்துவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துவிடு என் செல்லமே. உறவுகள் எப்போதுமே ரெண்டே வகைதான். ஒரு சில உறவுகள் உனக்கு அன்பை தருவாங்க, இன்னும் ஒரு சிலர் உனக்கு அனுபவத்தை தருவாங்க. அன்பை தரும் உறவுகளை மனசில் வச்சு சந்தோஷமாக கொண்டாடு. அனுபவத்தை தரும் உறவுகளை அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கப்பாரு என் செல்லமே. பணம் நிறைய இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட எல்லாருமே நலம் விசாரிப்பாங்க. இதுவே பணம் இல்லாதவன் செத்து மூளையில் முடங்கி கொடந்தாலும் அவனை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு காசு பணம் தான் பெருசாக இருக்குதே தவிர மனிதர்களும் நல்லவர்களும் பெருசாக கண்களுக்கு தெரிகிறதே இல்லை. நீ நல்லா இருக்கியா இல்லையான்ற விசாரணைகள் கூட உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தானே விசாரிக்கப்படுது. அதனால தான் பணத்தை மட்டுமே வச்சு மனிதர்களை எடை போடாத. எப்போதுமே மனிதர்களை மனிதர்களாக பார்க்க பழகுன்னு சொல்கிறேன். நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகளே நடக்கும்படி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நேர்மையாக இருந்து நீ என்னத்தை சாதிச்சன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு, இந்த கலிகாலத்தில் நேர்மையாக இருப்பதே ஒரு பெரிய சாதனை தான்னு. நீ எப்போதும் விட்டு கொடுத்து வாழணும்னு நினைக்கிற, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையவே விட்டுட்டு வாழணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா எல்லாரை போல நீயும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக தானே பிறந்தாய். முதல்ல நீ நல்லா வாழப்பாரு. உன் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள என்ன செய்யணுமோ அதை தைரியமாக சந்தோஷமாக செய்யு. இந்த உலகத்தில் நீ என்னதான் நல்லா பேசினாலும் பழகினாலும் ஒரு சில பேருடைய உண்மையான குணங்கிறது சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் வெளியே தெரியும். அதனால் வரைக்கும் அவங்களுடைய உண்மை குணத்தை மறைச்சிக்கிட்டு நல்லவன் போல உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்குது அவர்களுடைய திறமையா அல்லது அவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்காமல் இருந்தது உன்னுடைய அறியாமையான்னு நீ யோசிக்காத. எல்லா மனிதர்களும் வெளியில் ஒரு முகமும் உள்ள ஒரு முகமும் அதான் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் யார் உண்மையான முகம் யார் முகமூடி போட்டிருக்காங்கன்றத நீதானே கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக நல்ல நேரம் வரட்டும்னு நீ காத்திருந்த அந்த நேரத்தை அந்த விஷயத்தை தள்ளி போடும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்காமலே போயிடுது. அதனால தான் நல்ல நேரமும் காலமும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் இருக்குது. நீ எதையாவது நல்ல விஷயத்தை யோசிச்சினா உடனே செய்ய ஆரம்பின்னு சொல்கிறேன். வேலையும் பணமும் ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டி அவன் என்னதான் எல்லா விஷயங்களையும் சரியாக சொன்னாலும் அதை தப்பாகவே புரிந்து கொள்ளும் உலகம் இது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு காசு பணம் கையில் இருக்கணும், கையில் உத்தரவாதத்துக்கு ஒரு நல்ல வேலையும் இருந்தாதான் அவனை மனிதனாகவே மதிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்போதும் எல்லாரையும் மனிதனாக நினைக்க பழகு. மனிதாபிமானத்தோடு நீ நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் செய்யும்போது உன் எதிர்காலத்தை அழகாக மாற்றி அமைப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராகவே இருப்பேன் செல்லமே. ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தர் வாழ்க்கையிலையும்
பொண்ணுனா எப்படிப்பட்டவள்ங்கிறது ஆண்களுக்கு புரியவே மாட்டேங்குது. பெண் என்பவள் மனசுக்குள்ள 1000 எண்ணங்களையும் 1000 சிந்தனைகளையும் 1000 திட்டங்களையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். பல பேர் அந்த புத்தகத்தோட அட்டையை புரட்டி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறீங்க. சில பேர் மட்டும்தான் அந்த புத்தகம் என்னன்றதை படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கும் பெண்கள் உன் தாயாகவோ தமக்கையாகவோ மகளாகவோ தங்கையாகவோ அக்காவாகவோ அத்தையாகவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்கள புரிஞ்சுக்கிட்டினா பெண் என்பவள் ஒரு அற்புதமான படைப்பு. அவங்க மனசுங்கிறது மிக சிறப்பான சிந்தனை களஞ்சியோங்கிறது உனக்கு புரிய வரும். எப்போதுமே உன் வாழ்க்கையை நீ அனுசரித்து வாழ கற்றுக்கிட்டினா உன் கூட இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்குவேன் செல்லமே. எப்போதுமே எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவான ஆளாக, மனசில் தைரியமான ஆளாக நீ இருக்கணும். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு முறை தான் வரும். என்ன நடந்தாலும் வர்றது வரட்டும் போகிறது போகட்டும்னு தைரியமாக நீ இருந்தினா வாழ்க்கையவே உன்னால் ஜெயிக்க முடியும். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். அதற்கு முன்பாக நீ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்களையும் நீ பார்க்கக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களையும் யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும், அதையெல்லாம் நீ தான் யோசித்து நடந்துக்கணும். யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன செய்யணுன்றத முதல்ல நீ சரியாக கற்றுக்கோ என் செல்லமே. அப்படி இல்லாமல் கெட்டவனுக்கு உயர்வான மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து தள்ளி தூக்கி வச்சுக்கிட்டினா நீ இருக்க வேண்டிய இடத்துல உன்னால் இருக்க முடியாது. எப்போதுமே ஒவ்வொரு மனிதனுடைய தரம் என்ன, அவனுடைய குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அவங்கவங்கள உட்கார வைக்கிறது தான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உகந்த வழியாக இருக்கும். தெருக்கோடியில் படுப்பவன்லேருந்து பல கோடியில் புரள்பவன் வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டமும் நஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. யாருக்கு தான் சோதனை இல்லை? நிழல் படியவே முடியாத வானம் கூட தினமும் 2 முறை இருண்டுட்டு தானே அப்புறமா வெளிச்சமாக வருது. அதே போல் காலை மாலைன்னு எப்படி 2 பொழுதுகள் இருக்கோ, இருள் வெளிச்சம்னு எப்படி அந்த வானத்துக்கு 2 வகையான வண்ணம் இருக்கோ, அதே போல் உன் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வந்துச்சுன்னா அதற்கு பிறகு இஷ்டப்பட்ட விஷயங்களும் நடப்பதற்குன்னு ஒரு காலம் வரும். எது எப்படி இருந்தாலும் நீ உன் மனசில் தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த ஊரே உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், இந்த உலகமே உன்னை வெறுத்து குறை சொன்னாலும், கர்ம வினைகள் உன்னை பாடாப்படுத்தினாலும், உனக்கு சாப்பிட்றதுக்கு விஷத்தையே கொடுத்தாலும், நட்புகளும் சொந்தங்களும் சேர்ந்து உனக்கு துரோகம் செஞ்சாலும், உனக்கு நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு நடுமுதுகில் வந்து நண்பர்களை குத்தினாலும், எது உனக்கு கிடைச்சாலும் சரி, எதை நீ இழந்தாலும் சரி, இது எதுவுமே நிலையானது கிடையாதுன்னு நம்பு. கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ சோகமோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் எதுவுமே நிலையானது நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே கடந்து போகுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனசை நீ பக்குவப்படுத்திக்கிறோம்னா யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு. எல்லார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக பக்குவமாக நீ நடந்து கொள்ளும்போது அதுதான் உன் வாழ்க்கைக்கு வலிமையையும் வளத்தையும் சேர்க்கும். அடுத்தவங்க உனக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்களே, தேவைனா மட்டும்தான் நம்மளை கூப்பிடுறாங்க வந்து பேசுகிறாங்கன்னு யோசிக்காதே. பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் உன்னை படைச்சிருக்கோமே நினச்சி சந்தோஷப்படு. ஏதோ ஒரு விதத்தில் நீ எல்லாருக்கும் பயன்படுகிறாய் என்பதே நல்ல விஷயம்தானே. பயன்படுவது வேறு, பயன்படுத்துவது வேறு. நீயாக போய் எல்லாருக்கும் உதவி செய்யலாம், அது பயன்படுறது. ஆனால் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைப்பதும் அடிமையாய் வைக்க நினைப்பதும் பயன்படுத்துவது. அப்படி அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கக்கூட அடிமையாக நீ இருக்காம நீயாக இஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நல்லது செய். யாராவது உன்னை அடிமையாக்க முயற்சி செஞ்சாங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு கடந்து வந்துவிடுன்னு சொல்லமே. எப்போவுமே கணவனும் மனைவியும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தில் அடிப்படை ஆதாரமாக இருப்பது கணவனும் மனைவியும் தானே. அப்படி ஒரு கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அற்புத பண்பு கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். இந்த வராகி அம்மாவை நம்புகிற உன்னை சொர்க்கலோகத்து சுகவாசியாக நான் வாழ வைக்கிறேன்.
இந்த பூமியில் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. உன் வாழ்க்கை எந்த திசையில் போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த திசையிலேயே உன்னை பயணிக்க வச்சு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மட்டும் எல்லாமே சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டினா அந்த வானத்தையும் உன்னால் எட்டி பிடிக்க முடியும். தொடர்ந்து முயற்சிகளை செய்து வா என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டினா அப்புறம் நீ தான் போய் மன்னிப்பு கேட்டு நிற்கணும். அதற்கு பதிலாக கோபம் வரும்போது மனசையும் வாயையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருந்தினா அங்கே நல்லது நடக்கும் அல்லவா? ஒருத்தர் கோபம் வரப்படுறாங்க, கோபம் அதிகமாக வருதுன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கோபப்படும் போது மனிதனுக்கு ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதித்து சூடாகி இதயம் வேகமாக படபடப்பாக அடிக்கும்போது எந்த அளவுக்கு அப்படி உன்னுடைய உடலும் இதயமும் ரத்தமும் வேகமாக கொதிக்குதோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு தான் அர்த்தம். எப்போதுமே கோபம் வந்தாலும் சரி கவனிச்சு நிதானமாக அந்த விஷயத்தை கையாள கற்றுக்கோ. எப்போதும் நல்லதே நடக்குன்ற எண்ணத்தோட நீ எல்லா விஷயங்களையும் கையாளும் போது எல்லாமே சரியாகிவிடும் என்று செல்லமே. காசு பணம் இருக்கிறவனை இந்த உலகமே பெருசாக நினைக்கும். அழகோடு இருக்கிறவங்கள இளமையாளர்கள் எல்லாரும் பெருசாக நினைப்பாங்க. அதுவே நீ அன்பான வார்த்தைகளை பேசும்போது உன்னை எல்லா மனிதர்களும் பெருசாக நினச்சி உன்னை தேடி வருவாங்க. எப்போதும் நற்செயல்களையே செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வருவேன். எப்போவுமே எல்லாருக்கும் நீ நல்லதையே நினச்சினா நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செய்வேன்.